சுதந்திரம் தந்த தலைமுறைக்கு வணக்கம். சுதந்திரத்தை போற்றும் இந்த தலைமுறைக்கு எம் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய இன்ப 70வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, பொறுப்பு உரிமையும் தான். வணக்கம், என் பெயர் ஸ்ரீ அபிஷேக் பிரியன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேசும்போது தலைப்பு 2047 இந்தியா எப்படி இருக்க வேண்டும். 2047 என்பது வெறும் ஒரு வருடம் அல்ல, அது நம் இலக்கின் அடையாளம். அந்த இந்தியாவை உருவாக்குவது அரசாங்கத்தில் மட்டுமல்ல, இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என்று உருவாத்த இந்தியாவின் பங்களிப்பும் தேவை. இன்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் நாளைய இந்தியாவின் முகத்தை மாற்றும். எனவே 2047 இந்தியா எப்படி இருக்கும் என்று கனவு காண்பதை விட அந்த இந்தியாவை எப்படி உருவாக்கலாம் என்று செய்கிறதே மிகவும் முக்கியம். நாம் மாறுவோம், இந்தியாவை மாற்றுவோம். நம் கனவுகளை செயலாக்குவோம். 2047 உலகம் பெருமையுடன் பார்க்கும் அளவு இந்தியாவை உருவாக்குவோம். அந்த மாற்றங்கள் தொடங்குவது அரசாங்கத்தின் மட்டும் அல்ல, நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். வாழ்க இந்தியா, வாழ்க பாரத், ஜெய் ஹிந்த் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இளைய பாரதத்தினாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது பெயர் கோபிகிருஷ்ணா. இன்றைய தலைப்பு சுதந்திர தின உரை. உதிரத்தாலும் பல உயிரின் தியாகத்தாலும் கிடைக்கப்பெற்றது நமது சுதந்திரம். இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் பிறந்த இந்திய மண்ணிற்கும், நான் நேசிக்கும் தமிழ் மண்ணிற்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். அடிமைப்பட்டு கிடந்த நமது பாரத நாட்டினை நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் தீராத அன்பு கொண்ட தேசப்பற்றாளர்கள் பலர் இணைந்து ஆகஸ்ட் 15, 1947 கிடைத்தது நமது சுதந்திரம். இனம், மதம், மொழி என்ற எந்த ஒரு பிரிவினைகளையும் பாராது கிடைத்தது இந்த அரிய சுதந்திரம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜான்சி ராணி என தொடங்கி திருப்பூர் கொடிக்காத்த குமரன், வேலு நாச்சியார் என பலரும் இச்சுதந்திரத்திற்காக போராடி இறுதியில் காந்தியடிகளின் அகிம்சை வெளியில் கிடைக்கப்பெற்றது நமது சுதந்திரம். பேரறியாத பல தியாகிகளின் உடலும் இணைந்து கிடைத்தது இந்த சுதந்திரம். இச்சுதந்திரத்தை மாணவர்களாகிய நாம், இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்பதை மனதில் கொண்டு நல்ல மகிழ்ச்சியான, சமமான, சுதந்திரமான சமுதாயத்தை உருவாக்கும் என்று உறுதியெடுப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கொண்டாடும் 80வது சுதந்திர தினம். கொடியேற்றி தேசபக்தி பாடல் பாடி மகிழும் இந்த நாளில் நம்மை இவ்வளவு உயரத்தில் நிறுத்திய ஒரே விஷயத்தை நினைவு கூறுவோம். அதுதான் ஒற்றுமை. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்திலிருந்து அசாம் வரை, வெவ்வேறு மொழி, வெவ்வேறு உணவு, வெவ்வேறு பழக்கம், ஆனால் இதயத்தில் ஒரே தேசம். ஆங்கிலேயோரை எதிர்த்து போராடிய போது இந்து, முஸ்லிம், சீக்கியர், கிறிஸ்துவர் என்ற பேதம் இல்லாமல் தோளோடு தோள் நின்றோம். அதனால்தான் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் சுதந்திரம் கிடைத்தது. இன்று இயற்கை சீற்றம் வந்தாலும், போர் நேரத்திலும், விளையாட்டில் இந்தியா வெற்றி பெற்றாலும் நம் அனைவரும் ஒரே குரலில் பாரத் மாதா கி ஜெய் என்கிறோம். இதுதான் நம் வலிமை. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு உலகில் இந்தியா மட்டுமே. இந்த ஒற்றுமையை நாம் காப்பாற்றினால் வளர்ந்த இந்தியா என்ற கனவு நிச்சயம் நனவாகும். நம் முப்படை வீரர்களுக்கும், சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கும் வீர வணக்கம். ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம். சுதந்திரம் என்பது யாரோட கட்டுப்பாட்டிலும் அடிமையாகவும் இல்லாமல் நம்முடைய எண்ணங்களையும் உரிமைகளையும் சுதந்திரமாக வெளிப்படுத்தி வாழ்வதாகும். நமது இந்தியா பல ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சி கீழே இருந்தது. நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் போன்ற பல தலைவர்கள் போராடினார். அவர்களின் தியாகத்தால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் சுதந்திரம் என்பது நமக்கு உரிமை மட்டும் இருப்பதல்ல, நமது நாட்டின் சட்டத்தையும் பிறப்பின் உரிமைகளையும் மதித்து நடப்பதுதான் நமது கடமை.